ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் டிசம்பர் 13 முதல் 17 வரை. தொடர்புக்கு 7338824242. நெல்லையில் விற்பனைக்காக வீடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1200 மது பாட்டில்களை பறிமுதல் செய்த காவல்துறை திமுக மாவட்ட கவுன்சிலர் மகேஷ்குமார் உட்பட 5 பேரை கைது செய்தது. நெல்லை மாவட்டம் கண்டியப்பேரி பகுதியில் ஒரு வீட்டில் மது பாட்டில்கள் பதுக்கி வைத்து விற்பனை செய்யப்படுவதாக மதுவிலக்கு தனிப்பிரிவு காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து கண்டியப்பேரி பகுதியில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் ஒரு வீட்டிலிருந்து பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1108 வெளிமாநில மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது சாலமன் தங்கராஜ் என்பவரும் அவரது கூட்டாளிகள் 3 பேரும் சேர்ந்து மது பாட்டில்களை விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. மேலும் ஒரு வீட்டில் போலீசார் சோதனை நடத்திய போது அங்கும் 100க்கும் மேற்பட்ட மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதையடுத்து சாலமன் தங்கராஜை காவல்துறை கைது செய்து அவரிடம் நடத்திய விசாரணையில் களக்காட்டைச் சேர்ந்த ஜான்சன் தங்கராஜ், துறையூரைச் சேர்ந்த திமுக மாவட்ட கவுன்சிலரும் திட்டக்குழு உறுப்பினருமான மகேஷ்குமார் உள்ளிட்ட இருவரையும் காவல்துறை கைது செய்தது. அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் கோவாவில் இருந்து குறைந்த விலைக்கு 1200க்கும் மேற்பட்ட மது பாட்டில்களை கடத்தி வந்து நெல்லையில் உள்ள வீடுகளில் பதுக்கி வைத்து விற்பனை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து காவல்துறை கூறுகையில், தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும், எவ்வளவு நாட்களாக வெளிமாநில மது பாட்டில்களை வாங்கி விற்பனை செய்து வந்தனர் என்பது குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும், சம்பவம் தொடர்பாக மேலும் 3 பேரை தேடி வருவதாகவும் தெரிவித்துள்ளது.